उत्तरस्यां दिशतेव तात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல 46வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். நிவேதிதம் நிஸ்வசித்தேன சூஷ்மணா மனஸ்து மே சம்சயமேவ காஹதே ந திருஷ்யதே பிரார்த்தயித்தவ்யः ஏவதே பவிஷ்யதி பிரார்த்தித துர்லபः கதம். ஸோ என்ன அப்படின்னா, ஒன்ன விரும்ப, அதாவது பலவிதமா ஆன்டிசிபேட் பண்ணிட்டே வரார். இவ தபஸுக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டு. ஸோ நல்ல உச்ச குலத்துல பொறப்பு, ஹிமவானுடைய புத்திரி, இந்த மாதிரிலாம் இருக்கிற தருணத்துல இவளுக்கு வேற எதை குறிச்சும் இவ தபஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பண்ணணும் அப்படின்னா ஒரு உச்சித வரன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் தபஸ் பண்ணக்கூடும் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிக்கிறார். அதுக்கு பலவிதமான இத சொல்லிக்கிறார். அஹ், உன்னை அஹ், நீ குதக தே தவ பிரார்த்தித்தவ்யா அர்ஹ ஏவ ந திருஷ்யதே. நீ பிரார்த்திக்க வேண்டிய ஒரு மனுஷனானவன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அண்ட் நீ யாரையா ஒத்தர பிரார்த்தனை பண்ணேன்னா அவன் உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா உன்னுடைய அந்த பெருமூச்சினால ஏதோ ஒரு சம்சயம் மே மனஹ காகதே, ஏதோ ஒரு டவுட்டுக்கு, ஒரு சம்சயத்துக்கு என்னுடைய மனசானது உள்வாங்கிறது அப்படின்னு சொல்லி போன கிளாஸ்ல நிறுத்தினோம். இப்போ அடுத்தது 47வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, சோ இப்ப இந்த நெக்ஸ்ட் 3 ஸ்லோகத்துல அந்த வரனை திட்டி தீக்கிறார் பரமேஸ்வரன். அஹோ ஸ்திரக்கோபி தவேப்ஸ்திதः யுவா சிராய கர்ணோத்பல शून्यतां गते उपेक्षते यः श्लतबन्दिनीः जटाः கபோலதேசே கலமாக்ர பிங்களாக. ஸோ என்ன சொல்றார் அப்படின்னா, அஹோ ஸ்திரக்கோபி தவ தவ ஈப்சிதா யுவா சிராய, அதாவது இப்ப இந்த இந்த இதுக்கோசரம் நீ வந்துட்ட, தபஸ் பண்றதுக்கு வந்துட்ட. சோ நீ பேலஸ்ல என்ன ஒரு ஆபரணங்கள், என்ன ஒரு வஸ்திரம், என்ன ஒரு அட்டையர் போட்டுன்னு இருந்தியோ அதை எல்லாத்தையும் விட்டாதான் நீங்க தபஸுக்கு வர முடியும். தபஸுக்குன்னு உச்சிதமான ஒரு அட்டையருங்கிறது இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற உனக்கு என்ன அப்படின்னா, உனக்கு அந்த நீலோத்பலம், அந்த தொங்கட்டான் அதெல்லாம் காதுல போட்டுண்டு அதனுடைய அது உன்னுடைய கண்டபாகத்துல, உன்னுடைய கபோல பிரதேசத்துல உட்காரணும். ஆனா இப்ப அந்த இடத்துல எது உட்கார்றது தெரியுமோனோ, ஸ்லதபந்தினிஹி ஜட்டாஹா. அதாவது பந்தினினா கட்டப்படுறது, ஸ்லதபந்தினிஹினா ஸ்லதம்னா ரிலீஸ் ஆயிடுத்துன்னு அர்த்தம். கட்டப்படாத அந்த தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஜட்டாஹா கபோல தேசே யஹ உபேக்ஷத்தை. இந்த மாதிரி உன்னுடைய கபோல தேசத்துல இந்த மாதிரி அவித்து விட்ட ஒரு ஜட்டைய எவன் உபேக்ஷத்தை அப்படின்னா இக்னோர் பண்றானோ, அந்த அந்த ஸ்லதபந்தினீகி ஜட்டாகாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா கலமாக்ர பிங்களாக. நீலோப்பலம் தொங்குற இடத்துல, பிங்களம்னா பிரவுன் ஆர் எல்லோன்னு வச்சுக்கோங்க, கலம அப்படின்னா சசிய விசேஷா, ஏதோ ஒரு தானிய விசேஷ, அதனுடைய அக்ரபாகம் எப்படி மஞ்சளா இருக்குமோ அந்த மாதிரி மஞ்ச ஜட, சரியா? அது அந்த கலமாக்ர பிங்களாக ஸ்லதபந்தினீகி ஜட்டாகா கபோல தேசே தவ கபோல தேசே யஹ உபேக்ஷதே. அவன் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? புரியுறதா? ரொம்ப ஹி வில் பி அ வெரி ஸ்திரஹா. ஸ்திரஹானா, ஸ்திரஹாங்கிற பதம் நாராயண பண்டிதர் என்ன சொல்றார், அது ஸ்திரமா இருக்கான் அப்படின்னா ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ற ஒரு பதம். அவன் ஹி இஸ் வெரி கிளியர், ஹி இஸ் வெரி ஃபர்ம் வித் இஸ் டெசிஷன், ஃபர்ம் மைண்ட் செட்டோட இருக்கான்னு சொல்லும்போது அதை பாசிட்டிவா சொல்ற ஒரு விஷயம். ஆனா அஹ ஸ்திர கோபி அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரிஜிடான ஒரு பர்சன், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம, ஒரு இளகிய மனசே இல்லாம, தவ ஈப்சிதா யுவா சிராய கர்ணோத்பல கதாம் கதே. அதாவது உன்னுடைய கர்ணோத்பல கதாம் கதே, அதாவது உன்னுடைய அந்த காதணியில நீ கர்ணோத்பலத்தை போடாம விட்டுட்ட. அது சிராய பலகாலம், அதை யக உபேட்சத்தை, இந்த மாதிரி இவ கர்ணோத்பலம் போடாம இருக்காளே அப்படிங்கறத எவன் இக்னோர் பண்றானோ அவன் அஹோ ஸ்திரக கோபி. அவன் ரொம்ப ஒரு ஹார்ஷான, ஒரு ரிஜிடான ஒரு பர்சனா இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில ஒன்ன பார்க்க முடியும். புரியுறதா? சோ அவ அப்ரோச் பண்ணி நீ ரிஜெக்ட் பண்றதே பெரிய விஷயம். அவ அப்ரோச் பண்றதுக்கு உலகத்துல மனிதனே கிடையாது. அப்படி இருந்த பொழுதிலும் அந்த ஒரு பர்சனானவன் இவ்வளோ ஸ்திர கோபி, யாரோ ஒருவன் இப்படி ஒரு கடினமான ரொம்ப ரிஜிடா ஒருத்தன் இருக்கானே, இந்த மாதிரி கர்ணோத்பல சூன்யதாம் கதே, போனப்புறமும் கூட ஸ்திரக கோபி
யஹ உபேக்ஷதே ஸ்லதபந்தினீஹி ஜடாஹ கபோலதேசே கலமாக்ர பிங்களாஹ. புரியுறதா? அந்த மாதிரி அவன் இருக்கானோ, அவன் வந்து ரொம்ப ஒரு ஸ்திரஹா அப்படின்னா ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு மனுஷன். தவ ஈப்சிதா யுவா கோபி ஸ்திரஹா யஹ சிராய கர்ணோத்பல அஹ், அஹ், கர்ணோத்பல சூன்யதாம் கதே. அதான் அந்த இடத்துல கர்ணோத்பல சூன்யதாம், அதான் ஏதோ ஒரு பதம் இடிக்கிறதேன்னு பார்த்துட்டே இருந்தேன். டெக்ஸ்ட்லயும் அது சரியா இல்ல. கர்ணோத்பல சூன்யதாம் கதே. கர்ணோத்பலம் அப்படிங்கிறது காதுல போடுக்கிற அந்த உட்பலம் நீலோத்பலங்கள், அதனுடைய சூன்யதாம் கதேன்னு சொல்லும்பொழுது அதனுடைய ஆப்சன்ஸ் வந்து அங்க இருக்கு. கதே கபோல தேசே, அப்படிப்பட்ட கபோல தேசே ஸ்லதபந்தினீஹி ஜடாஹ கலமாக்ர பிங்களாக கஹ யஹ உபேக்ஷதே சஹ கோபி ஸ்திரஹ. அவன் வந்து யாரோ ஒரு ரிஜிடா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் இதை வந்து உபேட்சை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார் ஈஸ்வரன். சோ இத்தம், அதாவது அவ அவ பண்றது யார வேண்டிக்கிறான்னா சாக்ஷாத் ஈஸ்வரனை தான் அவ வேண்டிட்டு இருக்கா. சோ இப்ப இங்க ரிஜிடா இருக்கிற மனுஷன் யாருன்னா அவர்தான், இன்னும் வரவே இல்லை. அவரே தன்னை சொல்லிக்கிற மாதிரி இதெல்லாம் இல்லையா? இத்தம் உபபத்திய பாவேன பரிஹிருதமபி வரப்பிரார்த்தனையா தபச்சரணம் பிரத்யக்ஷ பிரமாண சித்தஸ்ய தீர்க்க நிஸ்வாசஸ்யைவ பிராபல்யாத் யதார்த்தமேவ அவதாரிய தயா தயா பிரார்த்தியமானம் வரம் உபாலபதே அஹோ இத்தியாதி இத்தியாதிபிஹி த்ரிபிஹி ஸ்லோகைஹி. ஸோ இத்தம் உபபத்திய பாவேன பரிஹிருதமபி. ஸோ இந்த மாதிரி பலவிதமான உபபத்தி அப்படின்னா பலவிதமான என்ன சொல்றது, ஆன்டிசிபேட் பண்ற விஷயங்கள் அவைகள்லாம் இருந்த பொழுதிலும் கூட இது இல்ல இது இல்லைன்னு பரிஹிருதமபி வரப்பிரார்த்தனையா வரனை நோக்கி தான் தபஸ்சரணம் அப்படிங்கிறதும் பிரத்யக்ஷ பிரமாண சித்தஸ்ய தீர்க்க நிஸ்வாசஸ்யைவ. அவ பலகுது கேட்கும் பொழுதும் கம்முன்னு இருக்கா, ஆனா வர பிரார்த்தனைக்கோசரம் நீ பண்றியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெருமூச்சு விடுறான்னு பார்த்தோம் ஒரு ஸ்லோகத்துல. சோ அந்த பிரத்யக்ஷ பிரமாண சித்தஸ்ய தீர்க்க நிஸ்வாசஸ்யைவ, தன் தன் கண்ணெதிர்க்கையே அவ பெருமூச்சு விடுறத பார்த்த அந்த ஈஸ்வரன் அதையே அந்த தீர்க்க நிஸ்வாசஸ்யைவ பிராபல்யாது யதார்த்தமேவ அவதாரிய தயா பிரார்த்தியமானம் வரம் உபாலபதே. உபாலபத்தேனா இதுன்னு அர்த்தம், சென்சுரிங் திட்டுறதுன்னு அர்த்தம், கோச்சிக்கிறாருன்னு அர்த்தம். சோ யதார்த்தமேவ, சோ இந்த மாதிரி அந்த தீர்க்க நிஸ்வாசஸ் ஏவ பிராபல்யாது, அதுதான் பிரபலமாக இருக்கும் காரணத்தின் பொருட்டு யதார்த்தமேவ அவதாரிய, சோ இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத அவர் ஆன்டிசிபேட் பண்ணிண்டு தயா பிரார்த்தியமானம் அந்த பார்வதியினால விரும்பப்படுகின்ற ஒரு வேண்டப்படுகின்ற அந்த வரம், அந்த வரனை உபாலபதே திட்டுறார். அஹோ இத்தியாதிபிஹி த்ரிவிஹி ஸ்லோகைஹி. அஹோங்கிற இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அடுத்த 3 ஸ்லோகத்துல எவனாவனா இருக்கட்டும் உன்னை உபேட்சை பண்றவன் வந்து சரியில்லை அப்படின்னு அவர் வந்து பரமேஸ்வரன் வந்து கோச்சிக்கிறார். புரியுதா? அதான் இங்க அதான் அஹோ இது தவ ஈப்சிதः யுவா கஹ அபி ஸ்திரஹ அஹோ. இதான் அன்வயம். தவ தவன துவயா ஈப்சிதः இஷ்யமானः யுவா யுவத்வ அபிமான வஞ்சிதா இத்தியர்த்தா. யுவான்னு ஏன் போட்டார் அப்படின்னா, உன்னை ஏன் அவன் ரிஜெக்ட் பண்றான், அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு 50 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, யுவாவஸ்தை இல்ல, அப்ப வந்து அந்த அபிமானம்ங்கிறது இருக்காது. யுவாவஸ்தையில இருக்கும்போது தான் அந்த அபிமானம்ங்கிறது தலைவிரிச்சு ஆடும் இல்லையா? சோ யுவத்வ அபிமான வஞ்சிதா, யுவாங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அந்த யுவத்வஸ்வ அபிமானம் தஸ்ய தேன அபிமானேன வஞ்சிதா கோபி யுவா. சரியா? கஹ அபி கஷ்டனாபி, யாரு? சாக்ஷாத் ஈஸ்வரோவா பவது இத்தியர்த்த. எவனா இருக்கட்டும், ஈஸ்வரனா கூட இருக்கட்டும், அப்படி நான் திட்டதான் திட்டுவேன்னு விட்டு திட்டுறார். ஸ்திரஹா அப்படின்னா ஜடஹா இத்தியர்த்த. சரியான ஜடம் அது அப்படின்னு சொல்றோமோ. யத்யபி ஸ்திர சப்தோயம் ஸ்தைரிய குணசாலினி திரவிய விசேஷே பிரசித்த ததாபி வக்ஷமான வாக்கிய பிராகல்பியாத் பாஷாணாக்கியே பாஷாண பிரக்யே ஜடத்வே பர்யவஸ்யதி. சோ வந்து எத்யபி தோ இந்த ஸ்திர சப்தம் அப்படிங்கிறது ஸ்தைரியம், ரொம்ப ஸ்திரமா இருக்காப்பா, ரொம்ப ஃபேமா இருக்காவா டிசிஷன்ல, நம்ம பாசிட்டிவா தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு டெரவேட்டிவா இல்லைன்னா வந்து அதை வந்து ஒரு டிஸ்ரிகார்ட் பண்ற மாதிரி அந்த பதத்தை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்.
அயம் ஸ்திர சப்தः ஸ்தைரிய குணசாலினி திரவிய விசேஷே பிரசித்தா. ஸ்திரமா இருக்கு, இந்த டேபிள் நல்லா ஸ்திரமா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கு, இந்த மரம் வந்து நல்லா ஸ்திரமா இருக்கு அப்படின்னு ஒரு திரவிய விசேஷத்தை வர்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்தைரியம் ஸ்திர சப்தம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம். எத்யபி ததாபி இருந்த பொழுதிலும் வக்ஷியமான வாக்கிய பிராகல்பியாது பாஷாண பிரக்யே ஜடத்வே பர்யவஸ்யதி. இங்க வந்து என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப ஸ்திரமா இருக்கான், ரொம்ப ஃபேமா இருக்கான்பா, அதனாலதான் அவன் பார்வதிய ஒத்துக்கலங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றாரு இங்க இல்ல. ததாபி வக்ஷியமான வாக்கிய பிராகல்பியாது, இங்க அவர் சொல்ற அந்த வாக்கினுடைய பிராகல்பியம் அப்படின்னா பிரகல்பதா, அந்த உச்சத்தன்மை, அதன் பொருட்டு பாஷாண பிரக்யே, பாஷாணம்னா கல்லு, அந்த பாஷாண பிரக்யே, பாஷாணத்துக்கு பிராஷாணமும் கல்லும் வந்து ஸ்திரமா தானே இருக்கும். ஜடத்வே பர்யவஸ்யதி, அந்த கல்லு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு பார் ஸ்திரமா, அந்த மாதிரின்னா இந்த வரன் அப்படின்னு சொல்றாராம். புரியுறதா? அனேன அயம் உபாலம்ப யோக்யோ அபி இது துவன்யதே. அனேன இதனால என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பார்வதியை அப்ரோச் பண்ணி ஒருத்தன் ஸ்திரமா இருக்கான் அப்படின்னா இஸ் ஃபிட் டு பி ஸ்கோல்டட், இஸ் ஃபிட் டு பி சென்ஷர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அனேன அயம் உபாலம்ப யோக்ய அபி இது துவன்யதே. இவன் திட்டப்பட வேண்டிய திட்டுக்கு, அதாவது தப்பு பண்ணிட்ட, யூஆர் ஃபிட் டு பி டேக்கன் தி ரிசல்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய ஸ்கோல்டிங்ஸை நீங்க எடுத்துட்டு தான் ஆகணும்னு அந்த மாதிரி. ஜடத்வே ஹேத்தும் ஆக, என்ன ஜடத்துக்கு என்ன ஹேத்து அப்படின்னா, கபோல தேசே இமாஹா ஜடாஹா உபேக்ஷதே யஹ. சரியா? இது யஹ யுவா, எந்த ஒரு யுவாவானவன் கபோல தேசே, அவளுடைய கபோலம்னா சீக்ஸ், கண்ட பிரதேசே கண்ண பிரதேசத்துல லம்பமானா தொங்குகின்ற, இமாஹா பிரத்யக்ஷேன ஏவ லட்சியமானாக, அதாவது தூரத்துல பார்க்கல, கண்ணு எதிர்க்கிற நின்னுட்டு இருக்கானா, உன்னை வந்து அப்ரோச் பண்றா. என்ன அவ அப்ரோச் பண்றா? உன்னுடைய, அவ தப்ப கோலத்துல இருக்கா உன் கண்ணு எதிர்க்க. யஹ யுவா, சாரி, இமாஹா பிரத்யக்ஷேனைவ லட்சியமானாக ஜட்டாஹா உபேக்ஷதே சரபசம் ஆகத்திய ஸ்வகராபியாமேவ நபத்னாதி. ஐயோ பாவம், தலை விரிச்சுண்டு அந்த ஜடா முடியெல்லாம், முடி ஜட்டானாலே என்ன உங்களுக்கு அந்த இப்ப இந்த கேர்லி ஹேர்னு பண்ணிக்கிறாளோ, அது வந்து தபஸ் பண்ணாலே ஜடா ஆட்டோமேட்டிக்கா வந்து சுத்தினிடும் இல்ல, தலைய வாரிக்காம இருந்தாலே. சோ அந்த மாதிரி அந்த ஜடா, அந்த ஜடையானது, அந்த ஜடை எப்படி இருக்குன்னா, இமாஹா ஜட்டாஹா பிரத்யக்ஷேணைவ லட்சியமானாக ஜடாக, கண்ணெதிர்க்க தெரியிற இந்த ஜடை, அந்த ஜடாகா யஹ உபேக்ஷதே, அவன் கண்டுக்காம இருக்கான். கண்டுக்காம இருக்கானா என்ன பண்ணலாம் அவன் அப்படின்னா, சரபசம் ஆகத்திய வேக வேகமா வந்து ஸ்வகராபியாமேவ ந பத்னாதி, தன்னுடைய பிரியா, தன்னை விரும்புறவோ இப்படி தலைவிரி கோலமா இருக்கா அப்படின்னு ஒரு பிரியன் பார்த்தான்னா என்ன பண்ணணும், கட கட கடன்னு ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துன்னு வந்து தலைமுடி அவன் கட்டி விடமானவோ, அவன் பண்ணவே இல்லையே. அவன் உபேக்ஷதே அப்படின்னா இஸ் இக்னோரிங். புரியுறதா? ஹி இக்னோர்ஸ். சோ ஜடாஹா உபேக்ஷதே, அந்த ஜடையானது உபேக்ஷதே, உபேக்ஷதே இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, இந்த இஸ் ஈக்குவல் டு இங்க போட்டுக்கணும். என்ன ப்ரொஃபசர் எப்பவுமே சொல்லுவார், இந்த இஸ் ஈக்குவல் டு போட்டு எழுதினா என்ன அப்படின்னு. அந்த மாதிரி உபேக்ஷதே இஸ் ஈக்குவல் டு சரபசம் ஆகத்திய ஸ்வகராபியாமேவ ந பத்னாதி. எப்படி வந்து உபேட்சை பண்றான் அப்படின்னா, கைய கட 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 கடன்னு வேக வேகமா வந்து தன்னுடைய ஸ்வசிய கராபியாமேவ, தன்னுடைய கையினாலேயே யஹ ந பத்னாதி சஹ யுவா ஸ்திரஹா அப்படின்னு எடுத்துக்கணும். அவன்தான் கடுமையான ஒரு கடுநஞ்சன் கொண்டவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரிஜிட் பர்சன் அவன்தான். கபோல லம்பனே ஹேதும் ஆக. சரி, கபோல லம்பனம் எப்படி, எதுக்கு வந்து அந்த முடி வந்து இங்க தொங்கின்னு இருக்கு அப்படின்னா, ஸ்லதபந்தினிஹி இது, ஸ்லதஹா விஸ்லதஹா பந்தஹா, பந்தனம் ஆசாம் அஸ்தி இது, ஸ்லதபந்தின்யஹ தாஹா, ஜட்டாஹாக்கு அட்ஜெக்டிவ் அது. புரியுறதா? சோ ஸ்லதஹா அப்படின்னா ரிலீஸ் ஆக்கப்பட்ட, ரிமூவ் பண்ண, லூசன் ஆக்கப்பட்ட, பந்தஹா பந்தனா கட்டுதல், ஸ்லதஹா விஸ்லதஹா பந்தஹா பந்தனம் ஆசாம் அஸ்தி இதி ஸ்லதபந்தின்யஹ தாஹா ஜடாஹா. புரியுறதா? அந்த ஜடைகளானது லூசனாக்கப்பட்டு விரிச்சு விடப்பட்டது. அத்திர விரக பீடையா கேசேஷு அநாதரக ஸ்லதபந்தத்வே ஹேது. எப்போ வந்து ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய தலைமுடிய பின்னிக்காம இருப்பா அப்படின்னா, ஒண்ணு விரக பீடையா, என்ன இல்லைன்னா பாஞ்சாலி மாதிரி ஏதாவது ஒரு சபதத்துக்கோசரம் தலையை விரிச்சு போட்டு இருக்காளோ. அது வேணி சம்ஹாரத்துல அவ கேப்பா,
வந்து என்ன இந்த இவளுடைய துரியோதனனுடைய ஒய்ஃப் பானுமதி கேப்போம் கிண்டலா திரௌபதியை பார்த்துட்டு, திரௌபதி அவளுடைய சேட்டியோட வந்து பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும்னு போவோம். என்ன இன்னும் தலையை முடிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்போம் திரௌபதியை பார்த்து கிண்டலா. திரௌபதி பதிலே சொல்ல மாட்டா, ஏன்னா பெரியவாள்லாம் அங்க இருக்கான்னுட்டும். அந்த சேட்டி கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவகிட்ட, என்னைக்கு உன்னுடைய தலைமுடி அவிழ்ந்து விழறதோ அன்னைக்கு இவளுடைய முடி வந்து அணியப்படும், இவ கட்டிப்போ அப்படின்னா என்னைக்கு உன்னுடைய பதி வந்து மிருத்யுவை அடையறானோ அந்த ரத்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இவளோட தலையே முடிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அதுக்கு வந்து ஸ்திரீகள் வந்து தலைய அஹ், பந்தனம் பண்ணிக்காத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா விரக பீடையா. எங்கேயோ ஹஸ்பண்ட் வெளியூர் போயிட்டான், அந்த விரக பீடையினால கேசேஷு அநாதரக, அநாதரகனா பொருட்படுத்தாமல் இருக்கிறது, இப்படியே தலைவர் என்னவோ இருந்துட்டு போறேன் அப்படின்னு ஸ்லதபந்தத்வே ஹேது. சோ அந்த ஸ்லதபந்தத்துவத்துக்கு என்ன காரணம், லூசனாக்கப்பட்ட அந்த தலைமுடிக்கு என்ன காரணம் அப்படின்னா விரக பீடையா கேசேஷு அநாதரக. ஸ்லதபந்தத்வம் தூ கபோலலம்பனே, கபோலலம்பனாத் ச விரக விதுர புரோஷித நாயிகா அலக சமாதிஹி இதி கிரமஹ அத்ர கிரமஹ அத்ர பிரதிபாதிதா. சோ ஸ்லதபந்தத்வம் தூ, சோ இந்த மாதிரி லூசனா இருக்கிறதுனால என்ன அப்படின்னா அது கபோலத்துல வந்து விழருது. தலைமுடி கட்டிண்டா கன்னத்துல வந்து விழுமா, விழாதே. தலைமுடி விரிச்சு இருந்தாதான் வரும். சோ அந்த ஸ்லதபந்தத்வம் தூ கபோல லம்பனே, கபோல லம்பனாத்து ச, கபோலத்துல விழறதுனாலேயே என்ன அப்படின்னா விரக விதுர புரோஷித நாயிகா அலக சமாதிகி, நாயிகா அலக சமாதிகி. அதாவது புரோஷித நாயிகான்னு இட்ஸ் டைப் ஆஃப் அ நாயிகா. நாயிகால வந்து நிறைய வர்ணிக்கிறார் இல்லையா சாகித்ய சாஸ்திரத்துல. அந்த புரோஷித நாயிகா அப்படின்னா பதி வந்து எங்க வெளியூர் போயிட்டானோ, தன்னை விட்டுட்டு போயிட்டானோ, சோ அந்த மாதிரி இருக்கிற அந்த விரக விதுர புரோஷித நாயிகா அலக சமாதிகி, அவா கிட்ட அவளுக்கு தான் இந்த தலைவிரிச்சிங்கிறது இருக்கும். சோ இப்ப இவளுக்கு வந்து பதி விரகம்ங்கிறது இல்ல, இவளுக்கு யாரும் சூட்டபிளா அவ யார விரும்புறாளோ அவளை வந்து உன்னை அடைய முடியலங்கிற ஒரு விரக அவஸ்தையில இருக்கிறதுனால இந்த ஆர்டர் ஆனது கிரமஹ அத்திர பிரதிபாதிதः. பிரிய வியோகேஷு அலகானாம் கபோல நம்பனத்துவம் உக்தம் ரகுவம்சே. இது ரகுவம்சத்துல ஒரு கொட்டேஷன் இருக்கு. சஷ்யாஸ்சிரம் பாண்டு கபோல லம்பனா லம்பனாது மந்தார சூன்யான் அல அலகாம் சகார அப்படின்னுட்டு ஐ திங்க் ஆறாவது இந்த அஜனுடைய கதை சொல்லும் பொழுதுன்னு நினைக்கிறேன். ஆஹ் உம் ஆமா. அதாவது யாருனுடைய ஒரு ஹஸ்பண்ட்ஸ் ஆனவர் வெளியூருக்கு போயிருக்காளோ, சாஸ்திரம் வந்து அவளுக்கு வந்து சிம்பிள் லிவிங் அப்படிங்கறத சொல்லியிருக்கு அப்படிங்கறத இதே அந்த கபோல பாண்டு கபோல லம்பனம்ங்கிறத அங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காருன்னு சொல்றார். நான் இதை சரியா பாத்துக்கல. ந கேவலம் தது உபேட்சையா கபோலயோகோ அனுச்சித பரிகிரக ஜாதக. ஆஹ் ஆமா. ओके, सो न केवलं तदुपेक्षया कपोलयोः अनुचितपरिग्रहः जातः, अपि तु उचितपरित्यागः अपि इत्याह. சரி, கேவலம் தது உபேட்சையா, அந்த உபேட்சை பண்றதுனாலேயே இந்த கபோலத்துல அனுச்சித பரிகிரக அப்படின்னா, பரிகிரகம்னா பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம், ஹோல்டிங் அர்த்தம். இந்த கபோலத்தை எது வந்து பிடிச்சுக்கிறது, எது வந்து விழருது அப்படின்னா இந்த தலைமுடி வந்து விழருது, ஜட வந்து விழருது இல்லையா. அனுச்சித பரிகிரக ஜாதக ந கேவலம் தத்து உச்சித பிரயோகசிய தியாக அப்படி, அங்க எது வந்து தொங்கணுமோ அது தொங்காம எது தொங்கப்படாதோ அது வந்து தொங்கறது. புரியுறதா சென்டென்ஸ் உங்களுக்கு? தது உபேட்சையா கபோலயோகோ அனுச்சித பிரயோக ந கேவலம் ஜாதக. புரியுறதா? கபோலத்துக்கு அனுச்சிதமான பரிகிரகம்ங்கிறது மட்டும் ஆகல, அபிது உச்சித பரித்தியாக அப்பி, உச்சிதமான அங்க என்ன அந்த கபோலத்துல என்ன அந்த தொங்கட்டா வந்து விழற அந்த அந்த பிரதேசமானது உச்சிதத்தினுடைய பரித்தியாகமும் அங்க ஆயிடுத்து. சிராய கர்ணோத்பல சூன்யதாம் கதே இது. சிராய அப்படின்னா சிறகாலம், வெகுகாலம். கர்ணயோகோ ஆபரணத்வேன கல்பிதம் உத்பலம் கர்ணோத்பலம் தேன சூன்யதாம் சூன்யத்துவம் கதே பிராப்தே. சோ கர்ணயோகோ அந்த ரெண்டு கர்ணத்துக்கும் காதுகளுக்கும் ஆபரணத்வேன கல்பிதம் உத்பலம், ஆபரண ரூபமாக கல்பிதமாக அந்த உத்பலம் நீலோத்பலங்கள் அதுதான் கர்ணோத்பலம். அவைகள் தேன சூன்யதாம் கதம், தேன கர்ணோத்பலேன அந்த கர்மோ we are able to see the absence of karnotpalam on the ears, on her ears. சூன்யதாம் சூன்யத்வம் கதே பிராப்தே சதி, அந்த தருணத்துல கூட இவன் கோபி ஸ்திரக யுவா அப்படி கொண்டு போய் சேர்த்துக்கணும் அத. புரியுறதா? கர்ணயோகோ ஆபரண சாரி தப பிராரம்ப சமயே ஏவ
கர்ணோத்பல பரித்தியாகாத்து ஏவம் உக்தம். சோ தபஹ பிராரம்ப சமயே ஏவ, முதல்ல அவ தபஸ் போகும்போது என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டாரோனோ, அரண்மனையில எதெல்லாம் போட்டுட்டு இருந்தா, எதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு காட்டுக்கு போனா அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போட்டார். தப பிராரம்ப சமயே, தபஸினுடைய ஆரம்ப சமயத்திலேயே கர்ணோத்பல பரித்தியாகாதே பரித்தியாகாது ஏவம் முக்தம். சோ வந்து கர்ணோத்பலங்கள் அதையெல்லாம் விடப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. கர்ணாலங்காரானாம் கபோல மாத்திர சோபாவகத்வாது கபோலயோரேவ கர்ணோத்பல சூன்யத்துவம் அபி. சோ கர்ணாலங்காரானாம் காதுல போட்டுக்கிற அந்த அலங்காரங்கள் பூஷணங்கள் இருக்குல்ல, அது வந்து எங்க அழகு கொடுக்கும் அப்படின்னா அவைகள் வந்து கபோல மாத்திர சோபாவகத்வாது, அவைகள் வந்து எந்த இடத்த ஆவகம், எந்த இடத்த ஆக்கிபை பண்ணிக்கும் அழகுக்கு அப்படின்னா கபோலத்துலதான். கபோலையோரேவ கர்ணோத்பல சூன்யத்துவம் அபி. அந்த அந்த கபோலங்கள்ல கர்ணோத்பலம் இப்போ இல்ல. அனேன கபோல விசேஷணேனாபி விரக வேதனா சமாதி. சோ இந்த கபோலத்தினுடைய விசேஷணா நேனாபி, இந்த கபோலத்துக்கு கொடுக்கிற இந்த அப்ஜெக்டிவ்னாலையும் அந்த விரக வேதனாங்கிறது சொல்லப்படுறது. எந்த கபோலம் கர்ணோத்பலங்கள் எங்க சோபை அடையும் அப்படின்னா அவைகள் கபோலத்துல வந்து விழுந்தாதான். அந்த கபோலங்கள் இப்போ வந்து சூன்யமாக இருக்குன்னு நம்ம வர்ணிக்கிறதுனால விரக வேதனாங்கிறது சொல்லப்படுறது. துவயி தூ தது உபேட்சிதாக அபி ஜடாக கிம் இவ ஹி மதுராணாம் மண்டனம் ந ஆக்ருதீனாம் இதி நியாயேன மண்டனாந்தரத்வமேனேவ பர்யவசிதா இத்தியாக கலமாக்ர பிங்களா இது துவயி தூ. சோ ஒன்னிடத்தில் தது உபேட்சிதாக அபி ஜடாக. சோ அந்த தது உபேட்சிதாக அபி ஜடாக, அந்த கர்ணோத்பலங்கள் ஆர் தேன உபேட்சிதாக அபி ஜடாக என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த கர்ணோத்பலங்களே இல்லாம நீ ஜட ரூபத்துல இருந்தா கூட நீ அழகா தான் இருக்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா சாகுந்தலத்துல இருந்து எடுத்து, சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்மலக்ஷ்மீன் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிம் இவஹி மதுராணாம் மண்டனம் நாகிருதீனாம் இது நியாயேன. அதாவது சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம், சரசிஜம் அப்படிங்கிறது தாமரை, சைவலேனாபி பாசியோட அந்த தாமரை இருந்தா கூட அது தாமரை அழகா தான் இருக்கும். மலினமபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்மலக்ஷ்மின்னு தனோதி, அந்த ஹிமாம்சுகு சந்திரனானவன் கலங்கத்தோட இருந்தாலும் அழகாதான் இருக்கான். அதே மாதிரி இந்த சகுந்தலையானவள் இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி, வல்கலம் போட்டு இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கான். துஷ்யந்தனுடைய வர்ணனை அதுக்கு வந்து கடைசி சென்டென்ஸ் வந்து அர்த்தாந்தரன்யாசத்துல போடுறார், கிம் இவஹி மதுராணாம் மண்டனம் நாகிருதீனாம். ப்ரொஃபஸருடைய டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமோ, இன்ட்ரின்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிஃபிஷியல் எம்பலிஷ்மெண்ட். நேச்சுரலாவே அழகா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மண்டனம்னா அலங்காரம் தேவையே இல்லை இல்லையா. கிம் இவஹி மதுராணாம் மண்டனம் நாகிருதீனாம் நுட்டு இதி நியாயேன அப்படின்னு சாகுந்தலத்துல இருந்து ஒரு கொட்டேஷனை போடுறார். மண்டனாந்தரத்வேனைவ பர்யவசிதா இத்தியாக கலமாக்ர பிங்களா. என்ன அப்படின்னா கலமாக்ரம் அப்படின்னா ஷாலி சூக்கம், தத்வது பிங்களாக இங்க ரத்தவர்ணாகான்னு போட்டிருக்கார். நீங்க ஒரு மாதிரி அந்த இந்த டை எல்லாம் போட்டு தெரியுமா, அந்த கலரிங் பண்ணிப்பாளே தலைக்கு, ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் ப்ரௌன்லாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிங்களாக ரக்தவர்ணாக அனேன சுகுமார கேசர சிரீஷ குசுமாதி ரூப கருணாபரணத்துவ பிராப்தி ஜடானாம் தர்ஷிதா. சோ இந்த மாதிரி ஜட்ட விழறதுனால எப்படி தெரியறதாம் அப்படின்னா, சுகுமாரம் கோமலமாக இருக்கின்ற கேசர புஷ்பங்கள், சிரீஷ புஷ்பங்கள், அவைகள் ரூபமாக ஒரு கருணாபரணஸ்ய பிராப்தி ஜடானாம் தர்ஷிதா. சோ அதாவது சும்மா அழகா இருக்கிறவா சுமாரா ஏதா போட்டுட்டாலே அழகா இருக்கும்னு சொல்றா தெரியுமா, அந்த மாதிரி இவளுக்கு ஜடையே வந்து ஒரு கருணாபரணம் மாதிரி ஆயிடுதான் இல்ல. அதுக்குதான் கிம்மவகிய மதுராணாம் மண்டனம் நாகர் இல்ல, செம்பட்ட தலைன்னு சொல்லுவாங்க. அது நீங்க செம்பட்டன்னு சொல்லிட்டேன்னா ஒரு மாதிரி ஆயிடும். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்டு ஹேர்னா நல்லா இருக்கு இல்லையா. அதான் அஹோ ஸ்திரக்கோபி தவேப்சிதோ யுவா சிராய கர்ணோத்பல சூன்யதாம் கதே உபேக்ஷதே யஹ ஸ்லதபந்தினீஹி ஜடாஹ கபோல தேசே கலமாக்ர பிங்களாக. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, முனிவிரதைஹி துவாம் அதிமாத்திரகர்ஷிதாம் திவாகர புஷ்ட விபூஷணாஸ்பதாம் சசாங்கரேகாம் இவ பஷ்யதோ திவா சச்சேதசः கஸ்ய மனோன தீரியதே. சோ ஒரு சேதனா வஸ்து சேதசோட இருக்கின்ற எவனுடைய ஒரு மனசு மனஹ ந தீரியதே எப்படி வெடிக்காம இருக்கும்
இவளை இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில பார்த்துட்டு எவன் மொத்தம் இதை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். என்ன அப்படின்னா, முனிவிரதைஹி இந்த முனிவிரதம் எடுத்துட்டு இருக்கா. முனிவிரதம் எடுத்துட்டதுனாலேயே அவளுக்கு எப்படின்னா உடம்பு வந்து அதிமாத்திர கர்ஷிதாம். அதிமாத்திர கர்ஷிதாம்னா, கர்ஷிதாம்னாலே உங்களுக்கு வந்து இளைச்சி போனதுன்னு அர்த்தம் இல்லையா? இங்க வந்து அது ஏன் அதிமாத்திரம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா, கர்ஷிதாம்னா கிருஷத்துவம் பிராபிதாம்னு அர்த்தம். இழைச்சி போன தன்மையை அடைந்தாள். ஏன் வெறும் கர்ஷிதாம் மாத்திரம் போடாம அதிமாத்திர கர்ஷிதாம்னா, அவ ஏற்கனவே இழைச்சி இருக்கிற ஒரு ஸ்திரீ தான். இன்னும் இந்த தபஸ் முனியினுடைய விரதம் எடுத்துட்டதுனால அதிமாத்திர கர்ஷிதாம், இன்னும் ஜாஸ்தி இழைச்சி போயிட்டான். அப்படி இவ வந்து முனிவிரதைஹி முனிவிரதங்களினால் அதிமாத்திர கர்ஷிதாம் திவாகர ஆப்ளுஷ்ட விபூஷணாஸ்பதாம் திவா சசாங்கலேகாமிவ துவாம் பஷ்யதः சச்சேதசः கஸ்ய மனः ந தீரியதே. இதான் அன்வயம். சோ முனிவிரதத்தினால ரொம்ப இளைத்த உன்னை மேலும் உனக்கு என்ன அப்படின்னா, திவாகர ஆப்ளுஷ்ட விபூஷணாஸ்பதம். முன்னாடி ராஜ்யத்துல இருக்கும்பொழுது அவ ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டுப்பா. அவ ஹிமவானுடைய புத்திரியினால சர்வாலங்கார பூஷணியா இருந்தா. சோ உடம்புல பூரா ஆபரணம் இருக்கிறதுனால சூரிய ஒளியே அந்தந்த சரீரத்துல அந்தந்த பிரதேசத்துல விழவே விழாது. ஏன்னா அவ பூரா ஆபரணங்களும் வஸ்திரமும் போட்டுட்டு இருப்பா. ஆனா இப்போ ஆபரணங்கள் வஸ்திரங்கள் அந்த அந்த மாதிரி ஒரு பட்டு வஸ்திரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஒரு காஷாயத்தை வல்கல வஸ்திரத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னும் வந்து இப்போ ஆபரணங்களும் போட்டுக்காததுனால அந்த சூரியனுடைய ஒளியானது அவளுடைய சரீரத்துல வந்து டைரக்டா வந்து விழருது. புரியுறதா? மேலும் ஒரு உபமா என்ன சொல்றார் அப்படின்னா, திவாகர ஆப்ளுஷ்ட விபூஷண ஆஸ்பதாம் சசாங்க ரேகாமிவ பஷ்யதா. திவா திவா சசங்க ரே, காலையில வந்து ஒரு சசாங்கா அப்படின்னா சந்திரன், சசாங்கசிய ரேகானா சந்திரனுடைய ஒரு ஒரு கீத்து, ஒரு என்ன சொல்றது, ஒரு பிறை இல்ல, அது வேற என்ன சொல்லு, பிறை தானே, ஒரு பிறை, ஒரு அதான் ரேகான்னு போட்டிருக்காரு. அதாவது டே டைம்ல பூர்ண சந்திரன் இருந்தாலே அது மங்கிதான் தெரியும். அதனுடைய ஒரு கீத்து இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவ ஆயிட்டா. எதனால? இந்த முனிவிரதைகி. சோ இது வந்து பிரதிவஸ்து மாதிரி சொல்லணும். பிரதிவஸ்து அலங்காரம் இல்ல, உபமா அலங்காரம் இல்ல, உபமா அலங்காரம் இருக்கு. முனிவிரதத்துக்கு இந்த திவா, சரியா? இந்த திவாவை வந்து முனிவிரதத்தினால இவ பார்வத்தியாக கார்ஷத்துவம். திவா கால கால வேளையில சூரியன் இருக்கிறதுனால சசாங்க ரேகாக்கும் ஒரு கார்ஷத்துவம் ஒரு சரியா கண்ணுக்கு படல. சோ அந்த மாதிரி கார்த்தால ஒரு சந்திரனுடைய ரேகைய பார்த்துட்டு ஒத்த மனசு வருத்தப்படாதா? அந்த மாதிரி இந்த பார்வதியினுடைய முனிவிரதத்தினால இப்படி அதிமாத்திர கார்ஷிதாம் திவாகர ஆப்ளுஷ்ட விபூஷண ஆஸ்பதாம். ஆப்ளுஷ்டம் அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு வந்து தக்தம்ங்கிற அர்த்தம். திவாகரன்னா சூரியன், அவனால எரிக்கப்பட்ட விபூஷணானாம் ஆஸ்பதம்னா இடம் அப்படின்னா, முன்னாடி அவ ஆபரணங்களை போட்டிருக்கிறதுனால சூரியனுடைய ஒளி அந்தந்த இடத்துல படல. இப்போ ஆபரணங்களே இல்ல, சாதாரண ஒரு வஸ்திரத்தோட அவ இருக்கிறதுனால அப்படி அந்த முனிவிரதத்தினால இழைச்சுட்டா. திவாகரனுடைய அந்த ஒளியினால தகிக்கப்பட்ட சரீரத்தோட இருக்கின்றிருக்கா. அவளை பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, திவா பஷ்ய சசாங்க திவா சசாங்க ரேகாம் இவ. ஒரு டே டைம்ல ஒரு சந்திரனுடைய கீத்து எப்படி ஒளியே இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி அவ இருக்கா. அப்படி பஷ்யதக கஸ்ய மனக சச்சேதசக கஸ்ய மனக நதீரியதே. இந்த மாதிரி உன்னை பார்க்கிற ஒரு சேத்தனா ரூபத்தோட இருக்கின்ற ஒருத்தனுடைய மனசானது, அவனுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா, ஈவு இறக்கம் இருக்கா, ஒரு கான்சியன்ஸோட இருக்கிற ஒரு பர்சனுக்கு எப்படி வந்து இத வந்து அவன் அவன் வந்து இதனால பேதளிக்காம இருக்கான் அப்படின்னு சொல்றார். நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம்? முனிவிரதைஹி துவாம் அதிமாத்திர கர்ஷிதாம் திவாகராப்ளுஷ்ட கரப்ளுஷ்டன் இருக்கீங்க, கராப்ளுஷ்டன்னு மாத்திக்கணும் நீங்க. கராப்ளுஷ்ட விபூஷணாஸ்பதாம் சசாங்க ரேகாம் இவ பஷ்யதோ திவா சதேதச கஸ்ய மனோன தீரியதே. வியாக்கியானம் என்ன அப்படின்னா, பாஷாணாதிவத் அச்சேதனः ஏவ அயம் त्वत् ஈப்சிதः வரः இது எது உக்தம் ததேவ உபாதயதி. பாஷாணாதிவத், பாஷாணம்னா கல்லு, கல்லு போல அச்சேதனக சேதனத்தன்மையே இல்லாம
சேதனஹ அச்சேதனஹ ஏவ அயம் அயம் வரஹ வரஹாக்கு போறது பாஷாணாதிவது கல்லை போல அச்சேதனஹ சேத்தனமற்ற ஏவ அயம் வரஹ எப்படி யாரு துவதீப்சிதா உன்னால் விரும்பப்படுகின்ற அந்த வரஹ கல்ல போல இருக்கான் இது எது உக்தம் எது சொல்லப்பட்டதோ ததேவ உபபாதயதி அதையே திருப்பி சொல்றார் என்ன அப்படின்னா முனிவிரதைஹி அதிமாத்திரகர்ஷிதாம் துவாம் பஷ்யதः சச்சேதசः கஸ்ய மனஹ ந தீரியதே இதுதான் இங்க அன்வயம் முனீனாம் விரதைஹி நியமைஹி முனிவர்களுக்குன்னு தேர் ஆர் ஸ்பெசிபிக் ரூல்ஸ் அங்க போய் உட்கார்ந்து நீங்க ஏசி ரூம்ல தபஸ் பண்ணா வேலைக்காகாது இல்லையா முனிவர் முனிவர் சந்நியாசி அப்படின்னா வெள்ள வந்து இதுல எல்லா சீதோஷ்ண சுக துக்கம் எல்லாத்துலயும் சமான பாவம் இருக்கிறவாளால் தான் அந்த சந்நியாச அந்த தபஸ்ல ஈடுபட முடியும் இல்லையா சோ அந்த முனீனாம் விரதைஹி அந்த நியமைஹி தபோபிஹி தபஸுனால அதிமாத்திர கர்ஷிதாம் அதிமாத்திரம் அத்தியர்த்தம் கர்ஷிதாம் கிருஷத்வம் பிராபித்வாம் பிராபிதாம் அதிமாத்திரம்னா மிகவும் அத்தியர்த்தம் கர்ஷிதாம்னா இளைத்த தன்மை அடைந்த அடைவிக்கப்பட்ட பூர்வமேவ கிருஷத்வாத்து அதிமாத்திர கர்ஷித்வம் அதிமாத்திரம்ங்கிற ஒரு பதத்தை வந்து ஏன் ஆட் பண்றார் அந்த கிருஷத்வத்துக்கு அப்படின்னா ஏற்கனவே அவ இழைச்சிதான் இருக்கா இன்னும் வந்து இந்த தபஸுனால இன்னும் இழைச்சு போயிட்டா துவாம் ஏவம் பூத குண விசிஷ்டாம் அப்படிப்பட்ட உன்னை முனிவிரதைஹி துவாம்னு இருக்கணும் அந்த துவாம்ங்கிறது உன்னை முனிவிரதைஹி துவாம் அதிமாத்திர கர்ஷிதாம் துவாம் உன்னை பஷ்யதா பார்த்து கொண்டிருக்கின்ற அவலோகயதா பார்த்து கொண்டிருக்கின்ற சச்சேதசக சேதசா சகிதஸ்ய ஒருவனுக்கு மனசாட்சிங்கிறது இருக்கோ சச்சேதனஸ்ய இத்தியர்த்தா சேத்தனத்தோட இருக்கின்றவன் கஸ்ய மனக ந தீரியதே யாருடைய மனசானது ந தீரியதே அப்படின்னா ஸ்வயமேவ ந விதீர்ணம் பவதி வெடிக்காம யார் மனசு இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில உன்னை பார்த்துட்டு யார் மனசு வெடிக்காம இருக்கோ தீரியதே இத்தியத்திர உங்களுக்கு வந்து கர்மகர்த்தரி பிரயோகா மனஹ தீரியதே அந்த மனசுக்கும் அவன் தான் அதுவே கர்த்தான் கர்மாவா இருக்கு சோ அதனால தீரியதே இது கர்மகர்த்தரி பிரயோகாங்க ஏவம் பூதாம் துவாம் பஷ்யதாம் சர்வேஷாம் அப்படி மனஹ தீரியதே ஏவ இத்தியர்த்தः ஏவம் பூதாம் இந்த முனிவிரதத்தை தபஸ் ரூபத்துல எடுத்துட்டு இருக்கிற உன்னை பஷ்யதாம் பார்க்கின்ற சர்வேஷாம் அப்படி மனஹ யா ரோட்ல போறவா மனசு கூட தீரியதே ஏவ ஆனா இவனுக்கு எப்படி மனசு இதுவாகாம இருக்கு சச்சேதனாக சேத்து தஸ்ய மனஹ தீரியதே நாஸ்ய ந அஸ்ய மனஹ தீரியதே தஸ்மாத் பாஷாண சதிருஷः ஏவ அயம் இत्यर्थः சச்சேதனாக சேத் அவன் சேத்தனத்தன்மையோட இருந்தான்னா தஸ்ய மனஹ தீரியதே அவன் மனசானது டெஃபினட்டா பொழக்கும் இல்லைன்னா வெடிக்கும் அஸ்ய மனஹ ந தீரியதே இவன் மனசு வெடிக்கல தஸ்மாத் அதனால என்ன ஐ கேன் அரைவ் அட் கன்க்ளூஷன் தட் ஆஷான சதிருஷக ஏவாயம் இவன் கல்லுக்கு சமானம் அதனால்தான் அப்படியே ஹிருதயமே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான் இளகிய மனசே இல்ல அത്ര உபமாம் ஆக இங்க வந்து ஒரு உபமா என்ன அப்படின்னா திவா சசாங்க ரேகாம் இவ இதி சோ திவா காலை வேளையில சசாங்க ரேகா சசாங்கா சந்திரன் அதனுடைய ரேகான ஒரு கீத்து அது போல திவான அகனி காலை பொழுதுல சசாங்கஸ்ய சந்திரஸ்ய ரேகாம் அப்படின்னா கலை அந்த கலாம் அத்தியந்த கார்ஷ்யம் தியோதயித்தும் ரேகா சப்தா அங்க அதிமாத்திர கர்ஷிதாம் அதுக்குதான் இங்க வந்து சசாங்கர் ரேகாங்கிறது உபமானமா கொடுத்திருக்கு அங்க அதிமாத்திரம் போடுறதுக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே கிருஷத்துவம் இப்ப முனிவிரதத்தினால அதிகிருஷத்துவம் ஆப்பண்ணா சா சரியா இங்க வந்து சொல்லும்பொழுது வெறும் சந்திரன்னு சொல்லப்படாதோனோ சசாங்ககான்னு சொல்லக்கூடாது சசாங்கர் லேகான்னு சொல்லும்பொழுது ரேகான்னு சொல்லும்பொழுது அதனுடைய ஒரு கீத்து அது வந்து அத்தியந்த கார்ஷ்யம் அந்த ஒரு கார்ஷ்யம் தியோதயித்தும் ரேகா சப்தா முனிவிரத பிரதிவஸ்துதயா திவா சப்தா நான் சொன்னேனோ முனிவிரதத்தினால கார்ஷ்யத்துவம் பார்வத்தியாக ஆபன்னம் இல்லையா அதே மாதிரி திவா காலை நேரத்துல சசாங்க ரேகா பரிமளிக்கவே மடிக்காது புரியுறதா சோ அந்த முனிவிரத பிரதிவஸ்துதயா திவா சப்தா பஷ்யதா மனஹ இது அத்ராபி யோஜ்யம் சோ வந்து இந்த மாதிரி முனிவிரதத்தினால இந்த மாதிரி கிருஷத்துவம் அடைந்ததை பார்த்த மனிதனுடைய எவனுக்கு தான் மனசானது பிளக்காது அதே அந்த பஷ்யத்தகா மனஹங்கிறது இந்த சசாங்க லேகாக்கும் நீங்க வந்து பாத்துக்கணும்
ஒருத்தன் வந்து நேச்சரை விரும்புறான், அவனுக்கு வந்து ஒரு சசாங்க லேகா வந்து திவா, நான் திவா அந்த காலையினுடைய திவாகரத்தினுடைய ஒரு 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 ஒளியினால மங்கி போயிடுத்துனா அவன் ஹீல் ஃபீல் வெரி பேட் இல்லையா? அந்த மாதிரி பஷ்யதோ மனஹ இது அத்ராபி யோஜ்யம். திவா சசாங்கரேகாம் பஷ்யதः மன இவ இத்தியர்த்தः. காலை வேளையில சசாங்கரேகாம் சந்திரனுடைய ரேகையை பார்க்கிறவனுடைய மனசு எப்படி துக்கிதமாக இருக்குமோ அந்த மாதிரி. நிஷாயாம் அதிமனோரமாம் சசாங்கரேகாம் அஹனி பரிதூசராம் பஷ்யன்னு கோவா ஹந்த இதானீம் ஏதாதிருஷி ஜாதா இயம் இதி ந தூயதே இத்தியர்த்தः. நிஷாயாம் இரவுல அதிமனோரமாம் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கின்ற சசாங்கரேகாம் அந்த சந்திரனுடைய ஒளியை அஹனி காலை வேளையில பரிதூசராம் அப்படின்னா பரிதூசரம்னா தூசரம்னா உங்களுக்கு டஸ்ட் அழுக்குன்னு அர்த்தம். பரிதூசராம்னா பலவிதமான மேகமூட்டம் மூடும், சூரியன் ஒளியினால மங்கும் அந்த பரிதூசராம் பஷ்யன்னு இந்த மாதிரி பலவிதமான ஒரு இம்பெடிமெண்ட் ஆப்ஸ்டக்கலோட பார்த்து கொண்டு கோவா ஹந்த இதானீம் யாருதான் ஹந்த இதானீம் இப்பொழுது ஏதாதிருஷி இயம் ஜாதா இந்த மாதிரி இவ ஆயிட்டாளே, அதாவது இந்த சசாங்க ரேகா ந தூயத்தே புலம்ப மாட்டானா, உபமான உபமேயோகோ சாதாரண தர்மமாக. சோ இப்போ உபமேயம் இந்த பார்வதியாக கிருஷத்துவம், உபமானம் வந்து இந்த சசாங்கஸ்ய லேகா அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு சாதாரண தர்மம் சொல்லணுமோனோ. திவாகரா புஷ்ட விபூஷணாஸ்பதம் இது திவாகரேன ஆதித்யேன சூரியனால ஆப்ளுஷ்டானி தக்த பிராயாணி விபூஷண ஆஸ்பதானி விபூஷணானாம் கடக அங்கதாதி ஆபரணானாம் ஆஸ்பதானி ஸ்தானானி யஸ்யாஹா தாம். சோ வந்து என்ன திவாகரேன சூரியனால எரிக்கப்பட்ட விபூஷணங்களினுடைய ஆஸ்பதம்னா இருப்பிடம், சரியா? அப்படி இருக்கின்ற தாம் அந்த துவாம் அவளுக்கு போறது. தபசா சர்வேஷாம் அவயவானாம் கார்ஷ்ய மாத்திரம் ஜாத்தம் விபூஷணஸ்தானானாம் புனः ஆபரண தாரண காலே வாத ஆதபாதி சம்சர்க அபாவேன அத்தியந்த மார்தவாத் புனः தத் சம்சர்கே ஜாதே தக்த பிராயத்வம் ஏவ ஆபன்னம் இதி பாவः. தபசா தபஸ்னால சர்வேஷாம் அவயவானாம் கார்ஷ்ய மாத்திரம் ஜாத்தம், ஓவராலா அவ தபஸ் பண்ணதுனால உடம்பு பூரா இழைச்சு போயிடுத்து. இருந்தாலும் விபூஷணஸ்தானானாம் எந்தெந்த இடத்துல அவ விபூஷணங்களை போட்டு இருந்தாலோ புனக ஆபரண தாரண காலே அவ ஆபரணத்தை தரிச்சுட்டு இருக்கிற அந்த தருணத்தில் அந்த சமயத்துல வாதம் காத்து, ஆத்தபம் சூடு, ஒரு குளிரு, அதுக்கப்புறம் என்ன வேணா சேர்த்துக்கோங்க, மழை ஜலம் எல்லாம் அந்த வாத ஆதபாதி சம்சர்க அபாவேன அந்த சரீரத்தினுடைய அந்தந்த பார்ட்டுக்கு இங்க ஒரு இது போட்டுருப்போம், இங்கேருந்து ஒரு விங்கி போட்டுருப்போம், இடுப்புல வேற ஏதாவது ஒண்ணு போட்டுருப்போம், இங்க பூரா அதனால உடம்புனுடைய பாகங்கள் வந்து இந்த ஆபரணத்தினால மறைக்கப்பட்டதுனால ஆபரண தாரண காலே அதை தரிக்கின்ற அந்த தருணத்தில் வாத ஆதபாதி சம்சர்க அபாவேன அந்த வாதம் காத்து, ஆதபம் சூடு எக்ஸெட்ரா அதனுடைய சம்சர்க்கம்னா சேர்க்கை, அதனுடைய அபாவேன அது இல்லாத காரணத்தினால அத்தியந்த மார்தவாத்து ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற காரணத்தினால புனக தத் சம்சர்கே. சோ இந்த மாதிரி அவளுக்கு ஷீ சோ யூஸ் டு, நம்ம ஏசி ரூம்ல யூஸ் ஆகி திடீர்னு போய் ஒரு 1 hour வெயில்ல காயினா சுருண்டு விழுந்துருவோம், பிகாஸ் வி ஆர் நாட் யூஸ் டு. சோ அந்த மாதிரி இவ ஆவரணம் தரிச்சுன்றதுனால அந்தந்த அந்தந்த ஸ்தானம் அந்தந்த அங்கங்களினுடைய அந்தந்த இடமானது இந்த காத்து சூடு இதனுடைய சம்சர்க்கம் இல்லாத காரணத்தினால ரொம்ப மிருதுவா இருந்தது. புனக தத் சம்சர்கே, தத் சம்சர்கேங்கிறது வாத ஆதபாதி சம்சர்கே ஜாத்தே தக்த பிராயத்துவமேவ ஆபன்னம், அப்படியே அது எரிச்சி விடுற மாதிரி ஒரு தன்மையை அடைஞ்சுடுத்தும். சசாங்கரேகா பக்ஷேது திவாகரேண ஆப்ளுஷ்டம் பரித்தியக்தம் விபூஷண ஆஸ்பதம் திரைலோக்கிய அலங்கார கிருத்தியம் எஸ்யாகா இது. அதாவது இந்த திவாகரனால பரித்தியக்தம் எது விடப்பட்டது அப்படின்னா இவ வந்து இந்த திரைலோக்கிய அலங்கார கிருத்தியாக யார் இருந்தானா இந்த சசாங்க லேகா இருந்தா. ஆனா இந்த திவாகரனால அதுவானது பரித்தியக்தம் விடும்படியாக ஆகிவிட்டது. புரியுறதா? சோ இவளுக்கு இந்த திவாகரத்தினால என்ன ஆச்சு, சசாங்க லேகாக்கு என்ன ஆச்சு. சோ இது சாதாரண தர்மம் ரெண்டுத்துக்கும் திவாகர ஆப்ளுஷ்ட விபூஷணாஸ்பதம். புரியுறதா? அதுக்கப்புறம் திவாகர ஆப்ளுஷ்ட சசாங்க ரேகாம் பஷ்யன்னு புருஷः தத் சமீச்சீனதா விதானஸ்ய அசக்கியத்வாத் தத்ர உபேக்ஷாம் கரோதி இது யுக்தம். சோ வந்து
நேச்சருடைய விஷயத்துல ஒரு மனுஷனால தலையிட முடியாது. இன்னைக்கு கிரகணம் வருது அப்படின்னா, இல்ல இல்ல நான் போய் வந்து இந்த ராகுவை நிறுத்துறேன், சந்திரன் நிறுத்துறேன், நம்ம எதாவது பண்ண முடியுமோ? ஆர் சயின்டிபிக்கலி சொன்னேன்னா, சூரியனுடைய மூமெண்ட்டையோ சந்திரனுடைய மூமெண்ட்டையோ நான் தடுக்க போறேன் அப்படின்னு இங்க இருந்து ராக்கெட்ல யாரா போக முடியுமான்னு? முடியாது. சோ திவாகர ஆப்லுஷ்ட சசாங்க ரேகாம் பஷ்யன்னு, அந்த சசாங்க ரேகையை பார்த்து கொண்டு புருஷः ஒரு புருஷனானவன் தத் சமீச்சீனதா விதானஸ்ய அசக்கியத்துவாது, அதுக்கு ஒரு ரெமிடிங்கிறது கொடுக்க முடியாது. அதனால தத்ர உபேக்ஷாம் கரோதி இது யுக்தம், அது இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், இட் இஸ் அக்ரி, நம்ம அக்ரி பண்ணிக்கலாம், அவனால எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஸ்வாதீன அனுகிரக துவது त्वत् ईप्सितः पुरुषः पुनः अखिल जगत् प्रार्थनीयां त्वाम् आत्म प्रार्थना मात्रेण एतादृशीं पश्यन्नपि उपेक्षते इति यत् तत् अते अचेतनत्व प्रयुक्तमेव इति युक्तमेव अस्य पाषाणादि प्रख्यत्वम् इति भावः. நேச்சுரலா நடக்கிற விஷயத்த ஒரு புருஷனால தடக்க முடியாது. ஆனா சுவாதீன அனுகிரகா, தனக்கு அனுகிரகம், தன்னுடைய அதீனத்துல இருக்கின்ற ஒரு அனுகிரகம்னா he can facilitate. துவதீப்சிதா புருஷா, உன்னால் விரும்பப்படுகின்ற அந்த புருஷானவன் புனக மறுபடியும் அகில ஜகத் பிரார்த்தனியாம் துவாம், இந்த ஹோல் வேர்ல்டு யூனிவர்ஸே உன்னை பிரார்த்திக்கிறது. அப்படிப்பட்ட உன்னை ஆத்ம பிரார்த்தனை மாத்திரேன ஏதாதிருஷியும் பஷ்யன்னு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில உன்னை பார்த்துண்டு உபேட்சத்தே இது எது, உன்னை உதாசீனப்படுத்துறான் பாரு, அது வந்து எப்படி அப்படின்னா தது அச்சேதனத்துவ பிரயுக்தமே வைத்தி, சேத்தனமாக இருக்கின்ற ஒரு பர்சனால இந்த மாதிரி ஒரு பிஹேவியரா பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு அச்சேதனத்துவம்ங்கிறது பிரயுக்தம் ஏவ இது யுக்தமேவ அஸ்ய. அதனால நான் வந்து அவனை கல்லுக்கு சமானம்னு சொன்னேனோ, அது கரெக்ட் அப்படிங்கிறது. யுக்தமேவ அஸ்ய பாஷாணாதி பிரக்யத்வம் இது பாவக. புரியுதா? ஆஹ் சரியா இருக்கா? மேடம் இதுல கர்மகர்த்தான்னு ஒண்ணு சொன்னேளோன்னு, ஆமா, அது எங்க வருதுங்கிறே? இங்க தீரியத்தேங்கிற மனஹ இடம். தூயத்தேவா? முனிஹி முனிவிரதைः त्वाम् அதிமாத்திரகர்ஷிதாம் திவாகரப்ளுஷ்ட விபூஷணாஸ்பதாம் சசாங்கரேகாம் இவ பஷ்யதோ திவா சச்சேதச கஸ்ய மனோ ந தீரியதே. அடுத்தது என்ன அப்படின்னா, அவைமி சௌபாகியம் அதேன வஞ்சிதம் தவ பிரியம் யஹ சதுராவலோகினஹ கரோதி லக்ஷம் ரவிமஸ்ய சக்ஷுஷः ந வக்திரம் ஆத்மீயம் அரால பக்ஷ்மணः. அதாவது தவ பிரியம் சௌபாகியமதேன வஞ்சிதம் அவைமி, உன்னுடைய பிரியனை வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படி தெரியுமோ? சௌபாகிய மதம், அவனுக்கு வந்து தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூனான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், ஒரு கர்வம். அதனால அந்த மாதிரி ஒரு கர்வத்தினால வஞ்சிதா ஏமாந்தவனாக அகம் தவ பிரியம் அவைமி, நான் உன்னுடைய பிரியனை எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா சௌபாகியமதேன வஞ்சிதம், தனக்கு இருக்கின்ற ஒரு சௌபாகியத்தால, சௌபாகியமே ஒரு மதம், ஒரு சௌபாகியவசாத்து ஒரு மதா, அந்த மதேன வஞ்சிதம், அந்த திமிரு கர்வத்தினால வஞ்சிக்கப்பட்டவனாக, வஞ்சிதம் தவ பிரியம் அகம் அவைமி. ஏன் அப்படின்னா யஹ சதுர அவலோகினஹ கரோதி லக்ஷம் ரவிமஸ்ய சக்ஷுஷः ந வக்திரம் ஆத்மீயம் அரால பக்ஷ்மணः. சோ வந்து அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமோனோ, இவ்வளவு தபஸ் பண்ணி நிக்கிறா, அவளுடைய சதுர அந்த சக்ஷுஷாக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார். சதுர அவலோகினஹ அஸ்ய சக்ஷுஷः அரால பக்ஷ்மணः. சோ சதுர அவலோகினஹனா நன்றாக பார்க்கக்கூடிய, விஷயத்தை சரியான கிரகிக்கக்கூடிய சக்ஷுஷா, அரால பக்ஷ்மணः சக்ஷுஷா அப்படின்னா வளைந்த அந்த அது பேர் என்னது, ரப்ப பக்ஷ்மா, அதோட இருக்கின்ற அந்த சக்ஷுஷா என்ன அப்படின்னா ஆத்மீயம் வக்திரம் லக்ஷம் ந கரோதி. இவன் என்ன பண்றான், இவனுடைய முகத்தை தான் அந்த சக்ஷுஷானது பார்க்கணும், ஆனா அவன் எதை பார்க்க வச்சுட்டான் வைக்கிறான் அப்படின்னா ரவின்னு சொல்லும்போது சில புக்ல சிரம்னு இருக்கு, இந்த இடத்துல இவர் ரவிம் தான் போட்டிருக்கார். ரவிஹினா ஆதித்யா, அதாவது இந்த பஞ்சாக்னி தபஸ் பண்றாலும், பஞ்சாக்னி தபஸ்ல 4 பக்கமும் அக்னியை மூட்டி பண்ணான்னு பார்த்தோம். அஞ்சாவது அக்னி எது அப்படின்னா மேல இருக்கிற சூரியன். அத கண்ணு விழிச்சுண்டு அவ பார்த்திருக்கான். ஆனா அவ கண்ணுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் யாருன்னா உன்னுடைய வக்திரம், உன்னுடைய முகம். ஆனா நீ என்ன பண்ற, அத பார்க்க விடாம உன்னுடைய சௌபாகிய மதேன
தவ பிரியம் வஞ்சிதம் அகம் அவைமி. புரியுறதா? நல்லா இருக்குல்ல? அஹ், எப்படிலாம் திட்டணுங்கிறது கூட ஒரு நல்ல சுவாரஸ்யமா திட்டுறாரு. அத தமேவ வரம் பிரகாராந்தரேன உபாலபதே, வேற ஒரு வழியா திட்டுறார். அகம் தவ சாரி, அகம் தவ பிரியம் சௌபாகியமதேன வஞ்சிதம் அவைமி. நான் தவ பிரியம் உன்னுடைய பிரியனை சௌபாகிய மதத்தினால ஏமாந்தவனாக அவைமி அறிகிறேன். தவ தவ பிரியம் துவயா பிரியத்வேன சங்கல்பிதம் புருஷம் இத்தியர்த்தः. ஒன்னால பிரியனாக சங்கல்பிக்கப்பட்ட அந்த புருஷனை சௌபாகிய வதேன சுபகத்வமேவ யோ மதஹ. சுபகம்னாலே சௌபாகியம், சுபகஸ்ய பாவக சௌபாகியம், துர்பகஸ்ய பாவக தௌர்பாகியத்துவம் இல்லையா? அந்த மாதிரி. சோ சுபகத்வேன யஹ மதஹ, தனக்கு நல்லா இருக்கு, நல்ல குட் ஃபார்ச்சூன், நல்லா பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு மதஹ, தேன மதேன மதீயஸ்ய சௌபாகியஸ்ய லோகோத்தரத்வாத் இயம் சர்வதாபி மாமேவ அபிசரிஷ்யதி இது அபிமானேன இत्यर्थः. மதீயஸ்ய சௌபாகியஸ்ய, என்கிட்ட இருக்கிற அந்த சௌபாகியமானது லோகோத்தரத்வாது, இட் இஸ் நாட் அ நார்மல் திங், எக்ஸ்ட்ராடினரி, லோகோத்தரம். இந்த லோகத்துல மாத்திரம் இருக்காது, இட் இஸ் பியாண்ட் எனிபடிஸ் ரீச். அந்த மாதிரி ஒரு சௌபாகியம் எனக்கு இருக்குன்னு அந்த புருஷன் கல்பிச்சுக்கிறானாம். அதனால இயம், இந்த தேவியான பார்வதி, சர்வதாபி அப்படின்னா சர்வ பிரகாரேனன்னு அர்த்தம். சர்வதானா ஆல்வேஸ்னு அர்த்தம். சர்வதா அப்படின்னா சர்வ பிரகாரேன, எல்லா வழியிலுமே முறையிலுமே மாமேவ அபிசரிஷ்யதி. நான் அவளை இக்னோர் பண்ணா கூட அவ என்கிட்ட தான் வருவா. ஏன்னா எனக்கு ஒரு சௌபாகியம் இருக்கு. அந்த சௌபாகியம் எப்படின்னா லோகோத்தரத்வாத். புரியுறதா? மாமேவ அபிசரிஷ்யதி இது அபிமானேன, அப்படி ஒரு அபிமானத்தினால வஞ்சிதம் கிருதவஞ்சனம் அவைமி கல்பயாம். தனக்கு தானே சூடு போட்டுக்கிறதுன்னு சொல்றோம் தனிமோ, தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறதுன்னுவா. அந்த மாதிரி தானே தன்கிட்ட இருக்கிற சௌபாகிய வசத்தினால அம்பாள் எப்போனா நம்ம பின்னாடி வருவாங்கிற ஒரு கிருதவஞ்சனம் அவைமி கல்பயாமி. நானோ குதோ வஞ்சிதத்துவம் இத்தியத்ர ஆக. என்ன எப்படி வந்து வஞ்சனை பண்ணிண்டான் அவனுக்கு, எப்படி எப்படி ஹவு ஹி டிசீட்டட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா, யஹ அஸ்ய சக்ஷுஷः ரவீம் லக்ஷம் கரோதி ஆத்மீயம் வக்திரம் ந இதி. புரியுறதா? சோ யஹ, எவன் ஒருவன், அஸ்ய சக்ஷுஷः ரவீம் லக்ஷம் கரோதி, இந்த கண்களுக்கு ரவியை, சூரியனை லக்ஷம் கரோதி, அதுக்கு லக்ஷம்னா பிராபிய தேசம்னு அர்த்தம், பிராபிய பூமின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றது, இங்கேருந்து ஒரு பொருளை வந்து நான் பர்சீவ் பண்ற பொருளாக அவன் வந்து எதை வச்சான் அப்படின்னா ரவி, சூரியனை வாக்கிட்டான். ஆத்மீயம் வக்திரம்னு தன்னுடைய முகத்தை வச்சுக்காம அவ கண்ணை வந்து எதை பார்க்க வச்சான், அந்த பஞ்சாக்னி தபஸ்ல சூரியனை பார்க்க வச்சுட்டான். யஹ பிரியஹ, எந்த பிரியனானவன், அஸ்ய லோகோத்தரத்வேன திருஷ்யமானஸ்ய சக்ஷுஷः நேத்ரஸ்ய ரவீம் ஆதித்யம் லக்ஷம் பிராபிய பூமிம் கரோதி விததாதி. எந்த பிரியனானவன், இந்த அஸ்யங்கிறது சக்ஷுஷாக்கு போறது, இந்த கண்ணுனுடைய, இந்த கண்ணுக்கு என்ன, லோகோத்தரத்வேன திருஷ்யமானஸ்ய, இந்த கண்ணானது, அந்த ஒரு கண்ணானது என் மேல விழாதான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட அது சிவே சிருங்காராத்ரா ததிதரஜனே குச்சனபரா சரோஷா கங்காயாம் கிரிஷரிதே விஸ்மயவதி ஹராஹிப்யோ பீதா சரசிருக சௌபாகிய ஜனனி மயி திருஷ்டிஸ்தே கருணான்னு வரும். உன்னுடைய அப்படி வந்து சிவனை பார்த்து சிருங்காரமா பாக்குற, ததிதர ஜனே குச்சனவரா, அந்த மத்தவா கிட்டெல்லாம் ஒரு கோவத்தோட பாக்குற, சரோஷா கங்காயாம், கங்கை கிட்ட ஒரு பொறாமையா பாக்குற, சரசிருக சௌபாகிய ஜனனி சகீஷு ஸ்மேராத்தே, புன்சிரிப்போட பாக்குற, மயி ஜனனி திருஷ்டி கதா சகருணான்னு வரும். இதுல சௌந்தர்ய லஹரியில உன்னுடைய திருஷ்டியானது என்கிட்ட கருணையோட எப்ப விழ போறதோன்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு திருஷ்டி அவளுக்கு. அஸ்ய லோகோத்தரத்வேன திருஷ்யமானஸ்ய சக்ஷுஷः நேத்ரஸ்ய ரவிம் ஆதித்யம் லக்ஷம் பிராபிய பூமியும் கரோதி விததாதி. ஆத்மீயம் நிஜம் வக்திரம் வதனம் ந, உன்னுடைய முகத்தை போய் நீ அவளுக்கு விஷயமாக ஆக்கல, ஆனா வேற எதை ஆக்கிட்ட அப்படின்னா சூரியன் ஆக்கிட்ட. லக்ஷம் கரோதி இது சேஷः எதி அசௌ சௌபாகிய மத கர்விதः ந அபவிஷ்யத் தர்ஹி லோகோத்தர குணமேதத் பவதீயம் நேத்திரம் அனவரதம் தன் முகாவலோகன பரமேவ அபவிஷ்யத் அப்படின்ட்டு லிரின் பிரயோகத்துல போடுறார். தர்ஹி எதி அசௌ,
சௌபாகிய இந்த அசௌனா புருஷா சௌபாகிய மதகர்விதா தன்னுடைய சௌபாகியம்ங்கிற ஒரு கர்வத்தினால மதத்தினால திமிருனால கர்வத்துக்கு உட்பட்டவனாக இல்லாமல் இருந்தானே என்றால் தர்ஹி லோகோத்தர குணம் ஏதது பவதீயம் நேத்திரம் அனவரதம் அன் முகாவலோகன பரமேவ அவவிஷ்யது. சோ லோகோத்தர எக்ஸ்ட்ராடினரி குணத்தோட இருக்கின்ற பவதீயம் நேத்திரம் உன்னுடைய அந்த கண்ணை அனவரத்தம் இடைவிடாமல் தன் முக அவலோகன பரம் அந்த கண்ணு எதை பார்க்கணும் என் முகத்தை தான் பார்க்கணும்னு அவன் நினைச்சுட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு என்ன ஆனா ஐயோ பாவம் சௌபாகிய மத கர்விதனாக ஆகிட்டான். அதனால அவனுக்கு அவனுடைய முகமானது அவ கண்ணுக்கு விஷயமே ஆல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இதானீம் தூ தபசித்தியர்த்தம் ரவி மாத்திர அவலோகன பரம் ஆசீத்து இத்தியர்த்தக. தபஸ் சித்திக்கணுங்கிறதுக்கோசரம் ரவிய மாத்திரம் பாக்குறா. எங்க சூரியனை பாக்குறா அப்படின்னா கிரியா கிரியா சாதுரிய பிரதிபாதனே சக்ஷுஷா விசேஷம் தர்ஷயதி சதுர அவலோகினா. அதாவது அந்த பஞ்சாக்னி தபஸ்ல ரவி தன்னுடைய கண்ணுக்கு விஷயமாக ரவி ஆயிடுத்து. இவனுடைய முகம் ஆகல. அந்த முகம் ஆகாததுக்கு காரணம் யாருன்னா இவனே தான். ஏன் அப்படின்னா இவனுக்கு சௌபாகிய மதேன கர்விதா சக ஆசி. புரியுறதா? இப்போ கிரியா சாதுரிய பிரதிபாதனே சக்ஷுஷா விசேஷம் தர்ஷயதி. அந்த சக்ஷுஷ்க்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சதுர அவலோகினः இதி. சதுரம் சுந்தரம் யதாபவதி ததா அவலோகயிதும் ஷீலம் அஸ்ய இதி. அழகாக பார்க்கக்கூடிய அழகான விஷயங்களை அழகாக பார்க்கக்கூடிய கிரகிக்கக்கூட தன்மையோட இருக்கின்ற அந்த சக்ஷு ஸ்வரூப சாதுரியதோ அப்படி விசேஷம் ஆக அரால பக்ஷ்மணக. அந்த சக்ஷுஸ்ல இருக்கிற ஒரு அங்கத்துக்கு ஒரு விசேஷனம் சொல்றோமோனோ அரால பக்ஷ்மணக அடர்த்தியான அந்த ரப்பைகள் அவைகள் அராலானி அப்படின்னா குட்டிலானி அப்படின்னா வளைந்த பக்ஷ்மாணி அக்ஷிரோமாணி எஸ்ய தஸ்ய தாதிருஷः தஸ்ய சக்ஷுஷः சதுர அவலோகினः சக்ஷுஷः லக்ஷம் ந தவ வக்திரம் அபிது ரவி. அது காரணம் யாருன்னா நீ இல்ல. ஒருத்தர் கோச்சிக்கிறது கூட நன்னா கோச்சிக்கிறார். அவேமி சௌபாகியம் அதேன வஞ்சிதம் தவ பிரியம் யஹ சதுராவலோகினः கரோதி லக்ஷம் ரவிமஸ்ய சக்ஷுஷா ந வக்திரம் ஆத்மீயம் அரால பக்ஷ்மணः. இது ஒன்று நிறுத்திக்கலாமா?